நம்ம ரோபோ சங்கர் அண்ணாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே, அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்துடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்ருக்காங்க, எவனை கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கரை மேடைக்கு இருக்கிறோன்னு நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழக்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாமல் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டார். அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியும், ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் 2K கிட்ஸு ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அது வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனைஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தமுடா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனோடு நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே கண் முன்னாடி நிறுத்திடுவார். ஸோ அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் MS பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எட்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதி அவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஊர்க்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில்
அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் நடிங்க, நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.